யாத்திராகமம் அதிகாரம் 18. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. எத்திரோ. 2. நம்பிக்கையற்ற வாழ்வு நம்பிக்கையாய் மாறுதல். 3. எகிப்தியரின் இடும்பு. 4. லகுவாக்கப்பட்ட ஊழியம். 1. எத்திரோ. இந்த அதிகாரமானது மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயை சந்திப்பதில் தொடங்கி சந்தித்த பின் தன் தேசத்திற்கு திரும்பி போவதில் முடிவடைகிறது. இந்த எத்திரோவை குறித்து நாம் ஆராய்வோமானால், முதலாவதாக இவர் கர்த்தரை சேவித்தவர். மீதியான் தேசத்தை சேர்ந்த இவர் ஆதியாகமம் 25வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி ஆபிரகாமின் வம்சவழியில் வந்தவர் ஆவார். ஆபிரகாமுக்கும் கேத்துராளுக்கும் பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களில் மீதியானியரும் ஒருவர். மீதியானியர் ஒரு பெரிய வகுப்பாக ஜாதியாக வளர்க்கப்பட்டு மீதியான் தேசம் உருவானது. இந்த மீதியான் தேசத்தை சார்ந்தவர்தான் எத்திரோ. எனவே இவர் கர்த்தர் மேல் பற்றுறுதி கொண்டிருந்தவராக இருந்திருக்கக்கூடும். மேலும் இவர் பார்த்த அடையாளங்கள், மோசேயின் மூலம் கர்த்தர் தான் ஒருவரே யெகோவா என்பதை காட்டின காரியங்கள் கர்த்தர் மேல் இவருக்கு நம்பிக்கையை அதிகரித்தது. எனவே இந்த அதிகாரம் 12வது வசனத்தில் மோசேயின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான் என வாசிக்கிறோம். இங்கு அவர் ஆசாரியனாய் இருந்தது தேவனாகிய யெகோவா கர்த்தருக்கு என்பது விளங்கும். இரண்டாவதாக இவர் ஒரு சிறந்த ஆலோசகர். எத்திரோ காரியங்கள் நடப்பதை அறிந்து அந்த காரியங்களுக்கு சுமூகமான தீர்வை வழங்கக்கூடியவராக இருந்தார். மோசே காலை தொடங்கி சாயங்காலம் மட்டும் ஜனங்களுக்கு நியாயந்தீர்ப்பு செய்து கொண்டிருந்ததை கண்ட எத்திரோ இது லகுவான காரியம் அல்ல என்று உணர்ந்தார். எனவே இந்த சூழ்நிலையை லகுவாக்க சிறந்த ஆலோசனை அவரிடமிருந்து கடந்து வருகிறது. மேலும் இவரது ஆலோசனையை நாம் பார்ப்போமானால், ஆலோசனையானது கர்த்தரை சார்ந்ததாகவும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதாகவும் இருந்தது. மேலும் இந்த எத்திரோ கணவன் மனைவி ஐக்கியப்பாடில் நிலைப்பாடு கொண்டவர். எனவேதான் தனது மகளான மோசேயின் மனைவி மோசேயை விட்டு திருப்பி அனுப்பிவிடப்பட்ட போதிலும் திரும்ப தனது மகளை கூட்டிக் கொண்டு தனது மருமகனை நோக்கி கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே கணவன் மனைவி இசைந்திருப்பதே நல்லது என்கிற கோட்பாடில் இவர் இருந்திருக்கக்கூடும். 2. நம்பிக்கை அற்ற நிலை நம்பிக்கையாய் மாறுதல். மோசே தனது 2 குமாரர்களுக்கு கெர்சோம் எனவும் எலியேசர் எனவும் பெயரிட்டதை நாம் 3வது மற்றும் 4வது வசனங்களில் வாசிக்கிறோம். கெர்சோம் என்றால் பரதேசியாய் இருக்கிறேன் என்று அர்த்தம். எலியேசர் என்றால் பார்வோனின் பட்டயத்துக்கு தேவன் என்னை தப்புவித்தார் என்று அர்த்தம். நம்பிக்கை அற்ற நிலையில் தொடங்கின மோசேயின் வாழ்வை கர்த்தர் சந்தித்த பிறகு நம்பிக்கையுள்ளதாய் அவர் மாற்றினதை நாம் காணலாம். மோசே முச்செடியில் கர்த்தரை தரிசித்த பின்னர் நம்பிக்கை இல்லாமல் பரதேசியாய் இருந்த அவருடைய வாழ்க்கை நம்பிக்கையுடையதாய் விசுவாசத்தை அடிப்படையாய் கொண்டதாய் மாறினதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. 3. எகிப்தியரின் இடும்பு. 18வது அதிகாரம் 10வது வசனத்தில் எத்திரோ இவ்விதமாக கூறுகிறார்: உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று எத்திரோ சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். எகிப்தியர் இடும்பு செய்த காரியம் என்ன? ஆராய்ந்து பார்ப்போமானால், எகிப்தியர்
நைல் நதியை கொண்டிருந்தபடியினால் நாகரிகத்தில் வளர்ந்தவர்களாகவும் பல்வேறு விதமான தொழில்நுட்ப கலைகளில் சிறந்தவர்களாகவும் மருத்துவத் துறையில் அறிவியல் சார்ந்த துறையில் வளர்ச்சி அடைந்தவர்களாகவும் இருந்தனர். எகிப்தியரின் இந்த நிலை அவர்களுக்கு பல்வேறு கடவுள்கள் மீது நம்பிக்கையை உருவாக்கியது. பல உருவங்களை தங்களுக்கு தெய்வங்களாக கொண்டு அவர்களே தங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம், தங்களை காட்டிலும் மேலோங்கினவர்கள் இல்லை என்கிற கருத்தில் எகிப்தியர் இருந்தனர். யெகோவா தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேலின் தேவனே தேவன் எனவும் அவர் ஒருவரே சகல சிருஷ்டிக்கும் எஜமானர் எனவும் 10 வாதைகள் மூலம் விளங்க பண்ணினார். அந்த வாதைகளை அனுப்பி எகிப்தியரின் கடவுள்கள் ஒன்றுமில்லாமல் போகும்படி செய்தார். இது அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் கர்த்தர் மேற்கொண்டதை நமக்கு காட்டுகிறது. 4. லகுவாக்கப்பட்ட ஊழியம். இஸ்ரவேல் எனும் பெருங்கூட்ட ஜனத்தை ஒருவனாய் நியாயம் விசாரித்து வந்த மோசே அதை பாரமாக கண்டிருக்கக்கூடும். ஊழியமானது வளர்ந்து பெருக வேண்டுமென்றால் ஊழியர்கள் பலர் எழும்ப வேண்டும். இந்த அதிகாரத்தில் மோசே கொண்டிருந்த பாரமானது எத்திரோவின் ஆலோசனையினால் லகுவாக்கப்பட்டதை நாம் காண்கிறோம். ஊழியங்கள் பல இடங்களில் பல மனிதர்களை கொண்டு பல ஆத்துமாக்களை கொண்டு வளர்ந்து பெருகுகிற சூழ்நிலையில் ஊழியர்கள் பலர் எழும்பி அந்த ஆத்துமாக்களை விசாரிக்கிறவர்களாக மாற வேண்டும். இதுவே சபையின் ஒருமைப்பாடு, சபையின் வளர்ச்சியை நிர்வகிக்கக்கூடிய ஒன்றாக அமையும். மேலும் பவுல் தாம் ஊழியம் செய்த காலத்தில் ஒவ்வொரு தேசங்களாக ஒவ்வொரு பகுதிகளாக சென்று சபைகளை நிறுவி அந்த சபையை சார்ந்த ஊழியர்களை தேவனுக்கென்று எழுப்புவதில் கவனம் கொண்டவராக இருந்தார். இங்கே ஊழியத்தை செய்வதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதர்களாக இருந்தனர். அவர்கள் 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் மாற்றப்பட்டனர். கர்த்தர் எதிர்பார்ப்பது அவருக்கு பயந்த உண்மையுள்ள உலக காரியத்தை வெறுக்கிற திறமையுள்ள மனிதர்களைதான். திறமை என்பது கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிப்பதில் உள்ளது. மேலும் இன்னும் நியாயப்பிரமாணம் வழங்கப்படவில்லை. எனவே ஜனங்கள் தங்களுடைய காரியங்களை மோசேயினிடத்திற்குள் கொண்டு வரும்போது அவர்களுக்குள்ள வழக்கை தேவ கட்டளைகளை கொடுத்து நியாயப்பிரமாணங்களுக்கு ஏற்றபடி மோசே தீர்த்து வைத்ததாக 16வது வசனத்தில் கூறுகிறார். மேலும் மோசேயின் மாமனாகிய எத்திரோ நியாயம் விசாரிப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் மக்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் தெரியப்படுத்துவது ஒரு தலைவனின் ஒரு ஊழியக்காரனின் கடமை என 20வது வசனத்தில் மோசேக்கு விளக்குவதை காணலாம். இதை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால், மனிதர்களுக்கு மக்களுக்கு ஜனங்களுக்கு முதலாவது கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தர் எதில் விருப்பமாயிருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துவது ஒரு ஊழியக்காரரின் கடமையாகும். மக்கள் அதை பின்பற்றி நடக்கிற பொழுது அவர்களுக்கு அதனால் சேமம் உண்டாகும். நடக்காத பட்சத்தில் அதற்கான வழக்கானது கர்த்தருடைய சமூகத்தில் தீர்க்கப்பட்டு அதற்கான தண்டனைகளை மக்கள் பெறுவர். எனவே முதலாவது கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மக்களுக்கு ஒரு ஊழியக்காரன் வெளிப்படுத்துவதில் ஞானமாய் இருக்க வேண்டும். அதன் பின்னரே அந்த பிரமாணங்களுக்கு ஏற்ப மக்களை நியாயம் தீர்க்க செல்ல வேண்டும். இதைத்தான் இந்த அதிகாரம் நமக்கு விளக்குகிறது.
மோசே நியாயம் தீர்த்து கொண்டிருந்த போது எத்திரோ நியாயம் தீர்ப்பதை காட்டிலும் முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் பிரமாணங்களை பெற்று அதை ஜனங்களுக்கு கொடுத்து அவருடைய கட்டளைகளை வெளிப்படுத்தி மக்களை அந்த வழியில் நடத்துவது ஒரு ஊழியக்காரரின் கடமை என எடுத்துரைப்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த அதிகாரத்தில் ராஜா ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, ஒரு பெரிய கூட்டத்தை நிர்வகிக்கிற கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிற ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் அப்பா கற்றுக்கொண்டோம். அப்பா சுவாமி, ஒரு முதியவருடைய ஆலோசனையை ஏற்க வேண்டியது ஒரு தலைவனின் தலையாய கடமை எனவும், அப்பா கர்த்தர் ஒரு மனிதன் மூலமாய் பேசும்போது அதை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அப்பா சுவாமி, உம்முடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் ராஜா நீர் எங்களுக்கு தரும்போது அதை விளங்கி கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். அப்பா, எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.